நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 2022 வந்துட்டு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ அந்த எக்ஸாமுடைய கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மனோன்மணியம் பே சுந்தரனார். 13 என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 13. ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமுது என்று என்னும் சொல்லி பிரித்து எழுதுக. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன் சி அமுது ப்ளஸ் என்று. நாலாவது கொஸ்டின் வந்துட்டு தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது? ஸோ தமிழர் திருநாள்னு நம்ம எதை கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தைப்பொங்கலை வந்து நம்ம தமிழர் திருநாள்னு கொண்டாடுவோம். அஞ்சாவது கொஸ்டின் டேஷ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், கோட் எடுத்து நிரப்புக. ஸோ இப்போ அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன கரெக்டான ஒரு எழுத்து வாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பி சான்றிதழ். ஆறாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பணிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு பி பணிவு ப்ளஸ் அன்புடன். ஏழாவது கொஸ்டின் லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான கொஷின்ஸாக தான் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் உக்காந்துட்டு ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக உக்காந்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரக்குந்து. பொய்யில் புலவர் என போற்றப்படுவர் யார்? ஸோ திருக்குறளை படித்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருவள்ளுவர் தான் பொய்யில் புலவர். திருவள்ளுவர் சிலை 133 அடியளவில் அமைந்துள்ள ஊர் எது? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் தான். இது பேசிக்கான ஒரு கொஷின். ஸோ கன்னியாகுமரி. 10வது கொஷின் தொடு இலக்கண குறிப்பை வரைக்க. ஸோ தொடு அப்படின்னும் போது என்னன்னு சொன்னால் அடுக்குத்தொடர். ஸோ ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அதே கொஷின் அதே வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகுதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுக்குத்தொடர். பிளிரும் விலங்கு எது? ஸோ பிளிரும் விலங்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலி வந்து கர்ஜிக்கும், யானை வந்து பிளிரும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யானை. 12வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாழ் எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு நரம்பு கருவி. 13வது கொஸ்டின் வந்து மேடு பள்ளம் என்பது வந்து ஒரு எதிர்வினை சொல். சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. 14வது கொஸ்டின் இயக்குனர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ. 15வது கொஸ்டின் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். 16வது கொஸ்டின் கண்காணிப்பு கருவி பயன்படுத்தப்படும் அறிவு அப்படின்னா கண்காணிப்பு கருவி வந்து பயன்படுத்துறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செயற்கை நுண்ணறிவில் தான் வந்து கண்காணிப்பு கருவி வந்து பயன்படுத்த முடியும். விருந்தும் மருந்தும் டேஷ் வேலை அப்படின்னா இது வந்து ஒரு பழமொழி. இது உங்களுக்கே தெரியும். விருந்தும் மருந்தும் ஒரு 3 வேலை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். முயற்சி திருவினையாக்கம் என்பது வந்து ஒரு திருக்குறள் தொடர். 19வது கொஸ்டின் இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம். 20வது கொஸ்டின் டேஷ் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வள்ளுவன் தான் வந்துட்டு தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவ துதும்பி. 22வது கொஸ்டின் காடும் சார்ந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்லை. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? 14 கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருக்குறள் தான் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஸோ ஆக்கங்கச்சா படித்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18. மாலவன் குன்றம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு
திருவெங்கடம். 26வது கொஸ்டின். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னா வந்துட்டு இப்போ இம்மும் வந்துட்டு உதடுகள் ரெண்டுமே பொருந்துவதால் இது பிறக்கும் எழுத்துக்கள். 27வது கொஸ்டின். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஸோ சரியான அகர வரிசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் சரியான அகர வரிசை தொடர். 28வது கொஸ்டின். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? ஸோ பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்மையை பற்றி பெருமையாக போற்றி பாடப்படும் ஒரே ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. 29வது கொஸ்டின். காலத்தை காட்டும் சொல் எது? வினைச்சொல். 30வது கொஸ்டின். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அயோத்திதாசர். 31வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டினுடைய மாநில மரம். ஸோ ஆலமரம் இந்தியாவினுடைய தேசிய மரம். ஸோ இதே தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின். பனைமரம். கண்ணதாசனுடைய இயற்பெயர். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. 33வது கொஸ்டின். வேறுபாட்டை நீக்குக. வேறுபாட்டை நீக்குக அப்படின்னா ஆப்ஷன் டி, பண். 34வது கொஸ்டின். டேஷ் உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். 35வது கொஸ்டின். 35 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பொருட்பெயர். பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகம், கதவு. இது பொருட்பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இடைப்பெயர். இடைப்பெயர் என்பது கோயில், வடலூர். தேர்டு காலப்பெயர். காலப்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலை, காலம். சினைப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னு சொன்னால் சினைப்பெயர் அப்படின்னா தலையும் காலும். காலப்பெயர் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் மாற்றிட்டேன். ஸோ காலப்பெயர் அப்படின்றது பகல், இரவு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. 36வது கொஸ்டின். தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷார்ட்டாக சொல்லுவாங்க. 37வது கொஸ்டின். ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது? ஸோ ஆண்கள் மட்டுமே ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நடனம் தேவராட்டம். பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ பராபரம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலான ஒரு பொருள். இதுக்கு ஆன்சர் மேலான பொருள். தீயணைப்பு. பிரித்து எழுதுக. ஸோ 39வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ ப்ளஸ் அணைப்பு, தீயணைப்பு. 40வது கொஸ்டின். ஐ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் என்ன? ஸோ 40வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவன். ஆப்ஷன் ஏ. 41வது கொஸ்டின். ஒளியின் வரி வடிவம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுத்து. மயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம். ஸோ மயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமாலை தான் நம்ம மயோன் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம். 43வது கொஸ்டின். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, சதாவதானம். 44வது கொஸ்டின். 44வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசும்பு என்னும் சொல்லின் பொருள். ஸோ விசும்பு என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான் தான் விசும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 45வது கொஸ்டின். திருவெம்பாவை, திருப்பாவை பாடல் வரிகளை தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது? ஸோ திருவெம்பாவை, திருப்பாவை பாடல் வரிகளை
தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாய்லாந்து தான் வந்து திருப்பாவை பாடலாக பாடுறாங்க. 46வது கொஸ்டின், பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எது? பொன்னேர் பூட்டுதல் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழருடைய ஃபஸ்ட்டு வந்து தமிழரை வந்து தொடங்கிய ஒரு மாதம். ஸோ சித்திரை மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொன்னீர் பூட்டுதலை வந்து நடைபெறும் மாதம். 47வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை? இந்தியா, சுதேசமித்திரன் வந்துட்டு பாரதியார் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றினார். 48வது கொஸ்டின், ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ, யுகம். இப்போ 49வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செய்தி கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த செய்தி கொடுத்துட்டு அது வந்துட்டு நம்மளை வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டை பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்பெற செயல்திட்ட வரைவாகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் 2, மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது. ஸோ இது வந்து ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3, செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும். ஆப்ஷன் 3 முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 3ம் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி வந்து நமக்கு வந்து ஆன்சர். 50வது கொஸ்டின், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யார்? உலகநாத பண்டிதர் தான் இதனுடைய ஆன்சர். 51வது கொஸ்டின், ஸோ இது முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்துட்டு நம்ம தமிழ்லேருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து எல்லாமே ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜென்ரல் கொஷின்ஸ் தமிழ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த 50 கொஷின். ஸோ இப்போ வந்து பார்ட் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே கலந்த மாதிரி ஸோ வரும் நமக்கு. ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாம். 51வது கொஷின், வீடுகளில் இயற்கையான முறையில் டேஷ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம். ஸோ இது வந்து காமனான ஒரு கொஷின். நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு எதை தெளித்தா நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து பூச்சிகளை எல்லாம் வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேப்ப இலை வந்துட்டு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஏ நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக். ஸோ ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது இல்லாமல் வந்துட்டு இது ஒரு கசப்பு தன்மை கூடியதும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூச்சிங்க வராமல் இருக்கும் வீட்டுக்கு. ஸோ 52வது கொஷின். 52வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பருவ மூர்த்தி செய்யும் போது டேஷ் அகன்று ஒளி மாறுபடும். 52வது கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரல் வலை. 53வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம்? பரப்புகளை வலுவழுப்பாக்குவதன் மூலம் உராய்வை வந்து குறைக்கலாம். 54வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேஷ் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து ஜென்ரலாகவே தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெக்கா மசூதி தான் வந்துட்டு உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல். 55வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியிலிருந்து டேஷ் அதிகமாக கிடைக்கிறது. ஸோ நம்ம எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கொஷின் வந்து நெய்வேலி அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து பழுப்பு நிலக்கரி தான் வந்துட்டு நமக்கு ஞாபகம் வரும். 56வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். 16வது இப்போ வந்து நமக்கு ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 வயசில் வாங்கலாம். ஓட்டுரிமை வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 16 வயசுலேருந்தே நமக்கு எலிஜிபிள். அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து குழந்தை தொழிலாளர்கள் தான் சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு
சட்டம் இருக்குது. 57வது கொஷின், பித்த நீரில் எந்நிறத்தை உடையது? ஸோ பித்த நீர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாகவே நம்ம உடலில் வந்து பித்த நீர் இருக்குது. பித்த நீர் வந்துட்டு நம்ம வந்து வெளியேற்றும் போது ஸோ நமக்கு நார்மலாகவே தெரியும் பச்சை நிறத்தில் தான் வந்து பித்த நீர் வந்து இருக்கும். 58வது கொஷின், இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? ஸோ மிக இலக்கிய விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஞானபீட பூமி விருது தான் வந்து இந்தியாவினுடைய மிக உயர்ந்த இலக்கிய விருதாக வந்து கருதப்படுகிறது. 59வது கொஷின், இந்தியா முதல் அணுகுண்டு சோதனையை நடத்திய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்லி ஒரு சிலர் வந்துட்டு ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ ஏன்னா அது புக்கில் வந்து ரிவைஸாக இருந்தது. ஸோ ஆனால் முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொக்ரான் தான் வந்துட்டு ஆன்சர். 60வது கொஷின், இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது, இது வந்து ஜென்ரலான கொஷின், இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாகன நிறுத்தத்திற்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும். ஏன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற வண்டி வந்துட்டு ஸோ வண்டி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க, சம்திங் எது வேணும் இருக்கலாம். அதனால் வந்துட்டு ஒரு டேஞ்சர் லைட் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி வரவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. 61வது கொஷின், மூடு பனி விளக்குகள் எப்போது பயன்படுத்துகின்றன? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூடு பனி இருக்கும்போது மூடு பனி விளக்குகள் பயன்படுத்துகின்றன. 62வது கொஷின், வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் போது டேஷ் பயன்படுத்தக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸோ எரிபொருள் வந்து ஈஸியாக வந்துட்டு தீப்பற்றக்கூடியது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எரிபொருளை வந்து ஒரு கேஸோ சம்திங் ஏதோ ஒன்று நம்ம வந்து வண்டிக்கு வந்து ஃபில் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது. பின்வரும் போக்குவரத்து குறியீடு குறிப்பது. ஸோ அப்படின்னா பார்த்து வந்துட்டு இடதுபுறம் திரும்ப தடை. ஸோ இந்த ஹீரோ மார்க்கை பார்த்தாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும், அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து இடதுபுறம் திரும்ப தடை விதிச்சிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். 64வது கொஷின், ஆளில்லா ரயில்வே பாதையை கடக்கும்போது ஓட்டுநர் கண்டிப்பாக ஆன்சர் பி, நிறுத்தி கவனித்து பாதுகாப்பாக இருந்தால் வாகனத்தை இயக்க வேண்டும். 65வது கொஷின், பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது? ஆன்சர் டி, மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை. 66வது கொஷின், புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறான். ஸோ கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பி, ஒரு ஆண்டு தான் வந்துட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. 67வது கொஷின், வாகனங்களை எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது? ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு தெரிஞ்ச கொஷின் தான். நம்ம நடந்து போகும்போது நடைபாதையில் வந்து வண்டியை நிறுத்துறது வந்து தடை செய்யப்பட்டுள்ள பகுதியாக இருக்குது. 68வது கொஷின், பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தாடியின் நம்ம இங்கிலீஷில் சொன்னால் வாக்கிங் ஸ்டிக் சாலைகளை கடக்கும்போது ஓட்டுநர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளை நிற கைத்தாடையை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்துக்கு சமிக்ஞையாக கருதப்படுகிறது. 69வது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிற கோடு இடப்பட்டு இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிறக்கோட்டை தொடவோ கடக்கவோ கூடாது. 70வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாகனத்தை பின்னே இயக்க தடை செய்யப்பட்ட சாலையில் பெயரை குறிப்பிடவும். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வழிச்சாலை தான் வந்துட்டு ஆன்சர். 71வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினுமினுக்கும் சிவப்பு நிற போக்குவரத்து
சமிக்ஞை எதனை குறிப்பிடுகிறது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக இருந்தால் தொடரவும். இருபத்தி இரண்டாவது கொஸ்டின். ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் போது ஓட்டுநர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எச்சரிக்கையுடன் வேகத்தை அதிகரிக்கலாம். 73வது கொஸ்டின். 73வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன? ஸோ சிம்பிள் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வழுக்கும் வழி பாதை. 74வது கொஸ்டின். பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது. ஸோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத வண்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு சட்டத்திற்கு வந்து புறம்பானது. 75வது கொஸ்டின். 75வது கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 16 வயசு தான் வந்துட்டு ஒரு குறைந்தபட்ச வயது. 76வது கொஸ்டின். வாகனத்தை நிறுத்தும் போது பின்வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ கை பிரேக். 77வது கொஸ்டின். பின்புற கண்ணாடி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு. 78வது கொஸ்டின். வரிக்கடவை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 79வது கொஸ்டின். வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநர் எப்போதும் டேஷ் அணிந்திருக்க வேண்டும்? இருக்கை பெல்ட்டை வந்து எப்பவுமே ஒரு ஓட்டுநர் வந்து பயன்படுத்த வேண்டும். 80வது கொஸ்டின். வாகனம் ஓட்டும் போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஒரு டிரைவர் வந்துட்டு மெயினாக எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைபேசியை வந்து பயன்படுத்தக்கூடாது. 81வது கொஸ்டின். இயல்பாக ஒரு நபர் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார்? 12 முதல் 20 முறை ஒரு மனிதன் இயல்பாக சுவாசிப்பார். 82வது கொஸ்டின். மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும். 83வது கொஸ்டின். ஒருவருக்கு மூக்கில் இரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும்? ஆன்சர் தலையை முன்னோக்கி சாய்த்தல். 84வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் 44 செஸ் ஒலிம்பியாட் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அதுதான் வந்துட்டு 44வது செஸ் ஒலிம்பியாட் வந்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 85வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையின் சேவையை அதிகரிக்கும் வகையில் இந்திய துணை குடியரசுத் தலைவரால் தமிழக முதல்வருக்கு டேஷ் வழங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் கொடி. 86வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது? ஆன்சர் வடகிழக்கு பருவமழையால். 87வது கொஸ்டின். பென்சில் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது? கிராஃபைட் வந்துட்டு பென்சில் தயாரிக்க பயன்படுகிறது. 88வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ரொம்ப உஷாராக எழுதுங்க. இந்த கொஷின் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. 89வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சவரன் என்பது எத்தனை கிராம்? இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். 8 கிராம் என்பது ஆன்சர். 90வது கொஷின் வானவில்லில் உள்ள 7 வண்ணங்களின் நடுவில் உள்ள வண்ணம்
எது? பச்சை நிறம் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கும். 91வது கொஷின், எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நுண்ணறிவு. 92வது கொஷின், இந்தியாவின் தலைச்சிறந்த கணித மேதை யார்? ராமானுஜம் தான் இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கணித மேதை. 93வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கீழ்கண்டவற்றில் எதனை தயாரிக்க மரம் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காகிதம் தான் மூலப்பொருளை பயன்படுகிறது. 94வது கொஷின், 500 கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் ரூபாய் 60 எனில் 5 கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 660 ரூபாய். 95வது கொஷின், சமர் தனது மாத சம்பளத்தில் 52% வந்துட்டு வீட்டு செலவுக்காக செலவிடுகிறார் மற்றும் இதர செலவுகளுக்கு 23 செலவிடுகிறார். அவரிடம் ரூபாய் 4500 மீதமுள்ளது எனில் அவருடைய மாத சம்பளம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18,000. 96வது கொஷின் பார்த்தீங்கன்னா கங்கை நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யமுனா. 97வது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1056 என்ற எண்ணின் குறைந்தபட்ச எண்ணை சேர்த்தால் அதனுடைய கூட்டுத்தொகை முழுமையாக 23ஆல் வகுக்கப்படும். ஆன்சர் 2. 98வது கொஷின், எண் தொடரை முடிக்கவும். 2, 7, 14, 23 கேள்விக்குறி 47. ஸோ இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2க்கும் 7க்கும் இடைப்பட்ட 5, 7க்கும் 14க்கும் இடைப்பட்டது வந்துட்டு 7, 14க்கும் 23க்கும் இடைப்பட்டது வந்துட்டு 9. அப்போது அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23யும் 11யும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 34. 99வது கொஷின், காமன்வெல்த் விளையாட்டு 2022 எங்கு நடைபெற்றது? ஸோ காமன்வெல்த் போட்டி எங்கே நடைபெற்றது? 2023 ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கிலாண்டில் நடைபெற்றது. 100வது கொஷின், லாஸ்ட் கொஷின், ஆகஸ்ட் 15, 2022 இந்தியாவின் டேஷ் சுதந்திர தினம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின், ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 75வது சுதந்திர தினத்தை தான் நம்ம ஆகஸ்ட் 2022 நம்ம கொண்டாடணும். ஸோ அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாரும் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.